வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். நமக்கு பிடிச்ச தர்பூசணி பழத்தில் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் தர்பூசணி பழத்தில் அந்த தோலையும் ஒயிட் பார்ட்டு சீட்ஸும் எடுத்துகிட்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளேவருக்கு பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் சுகர், கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஜூஸு, 1 இன்ச்சு அளவு இஞ்சியை நல்லா மிக்சியில் போட்டு அதை ஜூஸாக எடுத்துக்கிறோம். இப்போது அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் மெலனை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ ஜூஸு, இஞ்சியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த இஞ்சி ஜூஸு, கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, சுகர் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்து இதை நல்லா நைஸாக அந்த தர்பூசணி பழம் அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் நல்லா ஃபைனாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு சர்விங் கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழ ஜூஸு, அந்த இஞ்சி ஜூஸு நம்ம எடுத்துருக்கிற வாட்டர்மெலன் அளவை பொறுத்தும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் புதினா இலை வச்சுட்டா அவ்வளோதாங்க, சூப்பரான தர்பூசணி ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிருச்சு. எலுமிச்சம்பழ ஜூஸும் இஞ்சி ஜூஸும் நம்ம எவ்வளோ வாட்டர்மெலன் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நாம் சேர்த்துக்கலாம். இதில் நாம் சேர்த்துருக்கிற அந்த பிளாக் சால்ட்டு, இஞ்சி ஜூஸு, எலுமிச்சம்பழ ஜூஸு இதுக்கு ஒரு தனி ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அருமையான இந்த வாட்டர்மெலன் ஜூஸு நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.